அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மகாபாரதத்தில் பார்க்க இருக்கிற தலைப்பு தீர்க்க சுமங்கலி பவ அப்படின்னு சொல்லி பீஷ்மர் திரௌபதியை சொல்கிறாரு. அவள் யாருன்னு தெரியாமலே சொல்கிறாரு. அந்த நிழலை பார்த்து ஆசீர்வதிக்கிறாரு. காலில் விழுகவுமே அவர் ஆசீர்வாதம் பண்ணுறாரு. தீர்க்க சுமங்கலி பவா அப்படின்ற ஆசிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்ப்போம் வாங்க. தீர்க்க சுமங்கலி பவா அப்படின்னா மனைவி கணவன்கிட்ட 5 மாங்கல்யம் பெற வேண்டும்னு அர்த்தமா. 5 மாங்கல்யம் எப்போ வாங்கணும் பார்க்கலாமா? 1 திருமணத்தின் போது வாங்குறதாம், கல்யாணம் அன்னைக்கு வாங்குறது, தாலி வாங்கிக்கிறது. 2வது 60 வயது பூர்த்தியானப்ப சஷ்டியப்த பூர்த்தின்னு சொல்லுவாங்க. 60 வயதில் பண்ணுறதுக்கு பேர். கணவனுடைய 60வது வயதில் நடக்கக்கூடிய திருமணத்துக்கு பேர் சஷ்டியப்த பூர்த்தி. அப்போ ஒரு தாலி வாங்கிக்குவாங்களாம், திருமாங்கல்யம். 3வது 70வது வயதான பீமரத சாந்தியில் வாங்கிக்கிறது. 4வது 80வது வயதில் சதாபிஷேகத்தப்ப வாங்கிக்கிறது. 5வது 96 வயதில் கணவனுடைய 96வது வயதில் கனகாபிஷேகம்னு சொல்லுவாங்க, அப்போ வாங்கிக்கிறது. இப்படி 60 வயதில் 5 வர்ற ஆசையை வென்ற மனிதன் 60 வயதில் தனது என்ற பற்றை துறக்கும்போது செய்வதுக்கு பேர் தான் சஷ்டியப்த பூர்த்தி. திருமணம் கொண்டாடுற தகுதியை அப்போ தான் பெறுகிறாங்க. 70வது வயதில் தன்னுடைய மகன் மகள் சொந்த பந்தம் என்ற கண்ணோட்டம் மறைஞ்சு உற்றார் உறவினர் அனைவருமே தன் மக்களே, எல்லாரும் ஒரு குலமே என்கிற எண்ணம் நிறைவில் பூர்த்தியாகணும். காமத்தை அதாவது ஆசைகள் முற்றிலும் துறந்த நிலையே பீமரத சாந்திக்கு அடிப்படை தகுதி. அடுத்து 80வது வயது. 80வது வயதில் ஒவ்வொரு உயிரிலும் இருக்கும் இறைவனுடன் உரையாட பழகிக்கணும். மனிதனுக்கு ஜாதி மதம் இனம் பேதம் எதுவும் இல்லை. அனைத்தையும் இறைவனாக காணுற பக்குவமும் நிலையையும் ஒரு மனிதன் பெறும்போது தான் அது சதாபிஷேகம், அதாவது சகசிர சந்திர தர்ஷன சாந்தி, 1000 பிறை கண்டவன் காணும் தகுதியை அவன் அடைகிறான். 96வது வயதில் இறையோடு இரண்டர கலந்து இறை சிந்தனை கொண்ட தம்பதிகளுக்கு கனகாபிஷேகம் செஞ்சு இந்த ஜென்மாவின் 5வது மாங்கல்யம் பூட்டி தீர்க்க சுமங்கலி ஆசி பெறுகிறாங்க. இதை தான் பீஷ்மர் திரௌபதிக்கு ஆசியாக வழங்கினார். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.